வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் அதிரடியாக துணை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 2 நாளுக்கு முன்பாக நடைபெற்ற திராவிட கழக கூட்டத்தில் பெண்களை கொச்சைப்படுத்தி பேசியதாக வீடியோ பரவிய நிலையில் திமுகவுடைய கனிமொழி அவர்கள் கண்டனம் தெரிவித்தார் இந்த எக்ஸ்பிரஸ் வகையில். அந்த அடிப்படையில் இன்று திமுகவிலிருந்து மிக முக்கிய அறிவிப்பு வந்திருக்கிறது. துணை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து குறிப்பாக பொன்முடி நீக்கப்படுவதாக அறிவிப்பு வந்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக தொடர்ந்து பெண்களை கொச்சைப்படுத்தும் வகையில் திமுகவில் யார் செயல்பட்டாலும் தொடர்ந்து திமுக நீக்கப்படுவது பார்க்க முடிகிறது. ஆனால் பொன்முடியின் மீது நடவடிக்கை எடுப்பார்களா ஒரு கேள்விக்குரிய நிலையில் கனிமொழி எக்ஸ்தல பக்கத்தில் கருத்தை பதிவு செய்த அடுத்த நொடியே தற்சமயம் அதிரடியாக நீக்கியிருப்பது திமுக உறுப்பினர் மத்தியிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த அடிப்படையில் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது.